Very good morning to all. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது example 1.18 தான். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Using a vertical line test, determine which of the following curve represent function. கொடுக்கப்பட்ட curveல எதெல்லாம் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Which are all the curves which is given in the question will represent a function. சரிங்களா? கொடுக்கப்பட்டதுல எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனை represent பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So before getting to this sums, you supposed to understand what I mean by vertical line test and why we are following a vertical line test. சரிங்களா? ஸோ நம்ம சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம வெர்டிகல் லைன் டெஸ்ட் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை டீட்டெயிலாக அதை பார்த்துடலாம். தென் இட் இஸ் வெரி 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 ஈஸி ஃபார் யூ டு சால்வ் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ரைட், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் தீஸ் டைப் ஆஃப் கொஷன்ஸ் இன் 2 marks ஆர் 1 marks. சரிங்களா? டெஃபினட்டாக இது 2 marksக்கும் இல்லை 1 marksக்கும் கேட்க வாய்ப்புகள் நிறைய அதிகம். சரிங்களா? ரைட், ஸோ ஒரு டீட்டெயிலாக அதை முதல்ல பார்த்துடலாம். நான் ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? ரைட், ஸோ வெர்டிகல் லைன் டெஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்ட கர்வ் வந்து ஃபங்க்ஷனை குறிக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வெர்டிகல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதை எப்படி கரெக்டாக செக் பண்ணுறாங்க? ஸோ வெர்டிகல் லைன் டெஸ்ட் ஒரு இடத்துல டச் பண்ணால் அது வந்து ஃபங்க்ஷனு, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல டச் பண்ணால் அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ரைட், இது ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்களா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ட்ரா இன் வெர்டிகல் லைன். நான் எத்தனை வெர்டிகல் லைன் வேணால் வரையலாம். சரிங்களா? ஐ கேன் ட்ரா எனி நம்பர் ஆஃப் வெர்டிகல் லைன்ஸ் ஃபார் அ கர்வ். ஒரு கர்வுக்கு எத்தனை வெர்டிகல் லைன் வேணால் நான் வரையலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வெர்டிகல் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகுதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதனோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த வேல்யூ வந்து 4, அடுத்த வேல்யூ வந்து 5, அடுத்த வேல்யூ வந்து 6, அடுத்த வேல்யூ வந்து 7. ஸோ இந்த என்டையர் வெர்டிகல் லைன், ஃபார் எக்ஸாம்பிள் 3ல் கட் ஆகிற வெர்டிகல் லைன் ஃபுல்லாகவே அதனோட எக்ஸோட வேல்யூ என்னவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னா 3ஆக தான் இருந்திருக்கும். சரிங்களா? அகைன் 4th பாயிண்டில் கட் ஆகிறது அந்த வெர்டிகல் லைன் ஃபுல்லாகவே எக்ஸோட வேல்யூ 4 தான். அது அகைன் தேர்ட் வெர்டிகல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5ல் கட் ஆகிறதுனால ஃபுல்லாகவே அந்த வெர்டிகல் லைன் ஃபுல்லாகவே எக்ஸோட வேல்யூ என்னது 5 தான். சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ மாறாது. ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வில் அந்த வெர்டிகல் லைன் எத்தனை இடத்துல கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லைன் எடுத்துக்கோங்க. இந்த கர்வில் அந்த வெர்டிகல் லைன் எத்தனை இடத்துல கட் ஆகுது அப்படின்னு பாருங்க. இங்கே கட் ஆகுது, இங்கே கட் ஆகுது. சரிங்களா? ரைட், நம்ம ஜென்ரலாக எக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸை வந்து நம்ம இன்புட்னு சொல்லுவோமா, ஒய்யை வந்து அவுட்புட் சொல்லுவோம். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எக்ஸை இன்புட்டுனும் ஒய்யை அவுட்புட்டுன்னு எடுத்துக்கிட்டோமா இதுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகுதுல அந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸை எழுத போகிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பின்னு எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து கேன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட், இதனுடைய கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ டெஃபினட்டாக மாறாது. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 தான். ரைட், இங்கே இதனுடைய எக்ஸோட வேல்யூ 2 தான், அதில் எதுவும் மாற்றம் இல்லை. பட் ஒய்யோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இங்கே அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்ணி வரணும். ஒய் ஆக்சிஸ் பக்கம் மூவ் பண்ணி வந்தானா, ஸோ ஒய் ஆக்சிஸில் எங்கே கட் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் +3ல் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த கோஆர்டினேட்டரோட வேல்யூ என்னது 2,3. சரிங்களா? ரைட், அகைன் இந்த கேன்ற பாயிண்ட்லேருந்து நான் ஒய் ஆக்சிஸ் பக்கம் நகர்ந்து வரேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி வந்தபோது இங்கே கட் ஆகுதா, ஸோ இது வந்து -3ன்னு எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இதனுடைய கோஆர்டினேட்ஸோட வேல்யூ என்னது -3. சரிங்களா? இப்போ இதை நான் ஒரு ஃபங்க்ஷனாக ரீப்ரசென்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஃபங்க்ஷனாக ரீப்ரசென்ட் பண்ணுறேன். f ஈக்குவல் டு ஒன்று 2,3, இன்னொன்று வந்து 2,-3. சரிங்களா? ரைட், இப்போ நான் ஏரோ டயக்ராம் வரைகிறேன்னு வச்சுங்களேன். சரிங்களா? இது A 2, இது B, ஸோ -3 + 3. ஸோ ஃபங்க்ஷன்
from A to B, right? For an input of 2, I am getting 2 different outputs. சரிங்களா? ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு விதமான அவுட்புட் இருக்கு அப்படின்னா இது ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் வெர்டிகல் லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் லைனு அந்த நம்ம கொடுக்கப்பட்ட கர்வில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணணும். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டச் பண்ணுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே ரெண்டு இடத்துல டச் பண்ணுறதுனால இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஃபார் இன்புட் ஆஃப் 2, ஐ எம் கெட்டிங் 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட். சரிங்களா? என்னென்ன அவுட்புட் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்புட் ஆஃப் 2 என்ற இன்புட்டுக்கு எனக்கு என்ன அவுட்புட் வந்தது? -3 ஒரு அவுட்புட் வந்தது, +3 அவுட்புட் வந்தது. ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அவுட்புட் வந்தது அப்படின்னாலே நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் வெர்டிகல் லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வரைகிற வெர்டிகல் லைனு கொடுக்கப்பட்ட கர்வில் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் டச் பண்ணணும். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டச் பண்ணுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட், இங்கே பாருங்கள். In a vertical line test, if vertical line and curve intersects more than one point, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, சரிங்களா? இங்கே பாருங்கள், ரெண்டு இடத்துல டச் பண்ணுதுல, இங்கே எல்லாத்துக்குமே இதே தான். இங்கேயும் ரெண்டு இடத்துல தான் டச் பண்ணுது பாருங்கள், இங்கேயும் ரெண்டு இடத்துல தான் டச் பண்ணுது. சரிங்களா? இங்கேயும் ரெண்டு இடத்துல தான் டச் பண்ணுது, இங்கேயும் ரெண்டு இடத்துல தான் டச் பண்ணுது. In a vertical line test, if vertical line and a curve intersect more than one point, then the curve does not represents functions. சரிங்களா? அந்த curve வந்து ஃபங்க்ஷனை குறிக்காது அப்படின்னு அர்த்தம். ரைட்? Again, if vertical line and curve intersects at most one point, ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணுது அப்படின்னா இப்போ the curve represent ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வெர்டிகல் லைன் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஏன் வந்து வெர்டிகல் லைன் டெஸ்ட் வந்து ரெண்டு இடத்துல டச் பண்ணால் வந்து அது ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு இடத்துல டச் பண்ணால் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு காரணம் இதுதான். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை கொடுத்து, இது புரிஞ்சிடுச்சுனாலே போதும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ரைட்? உங்களுக்கு அது ரீசன் தெரியணும் அப்படின்றதுனால தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இஸ் இட் கிளியர்? ரைட்? சரிங்களா? பட் ஜென்ரலாக ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, வெர்டிகல் லைன் வரையும் போது எனக்கு ரெண்டு இடத்துல டச் பண்ணாலே அது ஃபங்க்ஷன் கிடையாது. வெர்டிகல் லைன் வரையும் போது ஒரு இடத்துல டச் பண்ணதுன்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சிம்பிளாக ஆன்சர்ஸை முடிச்சிடலாம். பட் யூ சப்போஸ் டு நோ வாட்ஸ் அ கான்செப்ட் விச் இஸ் பிகைண்ட் த வெர்டிகல் லைன் டெஸ்ட். சரிங்களா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷனு. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இது புரிஞ்சால் ஓகே, இல்லை அப்படின்னா நான் ஷார்ட்டாகவே தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்றது உங்கள் சாய்ஸ் தான். ரைட்? ஓகேங்களா? இப்போ நம்ம சம்ஸ்க்கு போயிடலாம். இங்கே பாருங்களேன், இந்த கர்வ் பிங்க் கலரில் வரைஞ்சிருக்காங்களா? சரிங்களா? அந்த பிங்க் கலர் கர்வுக்கு ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சிருக்காங்க. அந்த வெர்டிகல் லைன் பாருங்கள், இங்கே Pன்ற ஒரு பாயிண்டில் கட் ஆகுது, அகைன் Qன்ற பாயிண்ட்லேயும் கட் ஆகுது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ரெண்டு இடத்துல டச் பண்ணுதுன்னா இப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லலாமா? சரிங்களா? ஸோ அதனுடைய ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோமா? ரைட்? வெர்டிகல் லைன் வரையும் போது எத்தனை வெர்டிகல் லைன் வரலாம்? ஐ கேன் ட்ரா வெர்டிகல் லைன் ஃப்ரம் இயர் ஆல்சோ. சரிங்களா? இங்கேயும் நான் வெர்டிகல் லைன் வரையலாம். ஸோ வரையும் போது பாருங்கள், அந்த கர்வில் எத்தனை இடத்துல டச் ஆகுது? மோர் தென் ஒன் பாயிண்ட். சரிங்களா? மோர் தென் ஒன் பாயிண்ட் டச் பண்ணுறதுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரைட்? இங்கே பாருங்கள், செகண்ட் கிராஃப் பாருங்கள். அகைன் பிங்க் கலரில் ஒரு கர்வ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ வெர்டிகல் லைன் வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. சரிங்களா? ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுறதுனால இதை ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்கே ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முன்னாடியே பார்த்ததுனால இப்போ டேரெக்டாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், அகைன் ஒரு கர்வ் பிங்க் கலரில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதில் வெர்டிகல் லைன் பிளாக் கலரில் வரைஞ்சிருக்காங்களா? பாருங்கள், வெர்டிகல் லைன் எத்தனை இடத்துல டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா மோர் தென் ஒன் பாயிண்ட்ஸ் டச் பண்ணுது. ஸோ P அண்ட் Q. சரிங்களா? சின்ஸ் நீங்கள் எழுதுறது வந்து எழுதிக்கிங்க, சின்ஸ் vertical line intersect the curve
at more than 1 point, then the curve does not represents function. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஃபுக்கும் நம்ம கீழே வரைஞ்சி எழுதுனா பார்க்க நல்லாவே இருக்கும். ரைட், பட் யூ சப்போஸ் டு ரைட் த ரீசன்ஸ். சரிங்களா? அந்த ரீசன்ஸை நான் முன்னாடியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது கான்செப்ட் மட்டும்தான். மற்றபடி இதனுடைய டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து புக்லேயே இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிராஃப் பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்களா, இந்த கர்வ் பாருங்கள். வெர்டிகல் லைன் வந்து ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்காங்க. அதில் பாருங்கள், வெர்டிகல் லைன் intersects the curve at most 1 point, so it is a function. Right? In the above graph, the vertical line intersects the curve at most 1 point, then the curve represents a function. சரிங்களா? ரைட், நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? உங்கள் ஓன் வேர்ட்ஸ் எழுதலாம். சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக எழுதணும். அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், மோர் தென் 1 பாயிண்ட்ன்றதை தெளிவாக எழுதினாலே போதும். மேக்ஸிமம் தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். கான்செப்ட் புரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்? சரிங்களா? ரைட், ரொம்ப சிம்பிளான சம்ஸு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் முக்கியம். சரிங்களா? ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு solve. Again, thank you for being in my channel. Thank you. Bye.